தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம் தட்டி தூக்க வேண்டியது அவசியம். போஸ்டிங் இந்த வருஷத்துல வாங்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டுல வெறித்தனமா கடைசி நேரத்துல படிச்சிருக்க எல்லாத்துக்கும் சொல்றேன், போஸ்டிங்க கண்டிப்பா தட்டி தூக்க வேண்டியது அவசியம். அந்த போஸ்டிங்க தட்டி தூக்கணும்னா மேத்ஸ்ல 25க்கு 25 எடுக்கணுங்க. 25க்கு 25 கேள்வியும் கரெக்டா தூக்கணுங்க. என்ன சார் 25க்கு 22 எடுத்தா போதும், நீங்க 23 எடுத்தா போதும், நீங்க இப்ப நான் 25க்கு 25 எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் பழைய வெர்ஷன். இப்ப நான் அப்கிரேட் ஆயிட்டேன். சரி, அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா 25க்கு 25 எடுக்கணும், அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. சார் ஒரு 2 கேள்வி வித்தியாசமா கேக்குறாங்களா சார், ஏதாவது ஒரு கேள்வி வித்தியாசமா ஏதாவது பண்ணி விட்டுறாங்க சார், அதையும் அடிச்சு விட்டுருவோம். அதுக்கு என்ன கரெக்டா பார்த்து லாஜிக்க பார்த்து ஆன்சர் போட முடியாதான் கேக்குறேன். இந்த வீடியோல இங்க பாருங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் சர்வசாதாரணமா தட்டி தூக்கணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிச்சு லாப மற்றும் நஷ்டத்தை தொட்டு, சராசரியை தொட்டு, ஏஜஸ் தொட்டு, எஸ்ஐ தொட்டு, சிஐ தொட்டு, ஏரியா தொட்டு, வால்யூம் தொட்டு, ப்ராபபிலிட்டி தொட்டு, சிம்பிளிஃபிகேஷன் தொட்டு, HCF தொட்டு, LCM தொட்டு, ஏபி தொட்டு, ஜிபி தொட்டு, சர்வசாதாரணமா மைண்ட்ல ஏறணும். சரியா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒண்ணு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். ஒரு 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். 3 + 3 3+3 ஒன்னு சொல்ல போறேன். அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸோட நான் காட்டுறேன். சரியா? ஏன்னா 3 விஷயம் அப்படியே கையோட சம்ஸ் அப்படிங்கறத நான் காட்டுறேன். இந்த மேத்ஸ்ல 25 எடுக்கிறதுக்கு நீங்க என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை? நீங்க மேத்ஸ்ல அடிப்பையா இருக்கீங்க, ஜாமோனா இருக்கீங்க, எப்படி வேணா இருங்க. இந்த 3 விஷயம் இருக்கான்னு பாருங்க. உங்கள்ட்ட 3 + 3 6 விஷயம் இருக்கான்னு பாருங்க. 3+3 சூப்பர் மெத்தட். சரியா? இந்த 3 மெத்தட் இங்க இருக்குல்ல, இங்க நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு அந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு இந்த 3 தேவை. இந்த 3 எதுக்கு தேவைன்னா, சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த சம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த டைம்ல என்ன தேவை, இந்த 3 தேவை. சரியா? ஆன்சரை கொண்டு வரதுக்கு அந்த ஒட்டுமொத்த சம்மையே இப்படிதான்ப்பா சால்வ் பண்ண போறோம், இதை தானே போட போறோம், அதுக்கு இந்த 3. அந்த சம போட போறோம்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க், கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி தெரியுமா, ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் சால்வ் பண்ணுவீங்களா, அப்ப என்ன தேவைன்னா இந்த 3 தேவை. என்னது? டக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் காட்டுறேனே, கண்முறையே சால்வ் பண்ணி காட்டுறேனே, லைவ் எக்ஸாமே உங்களுக்கு காட்டுறேன். லைவா நீங்க போய் அந்த எக்ஸாம் ஹால்ல போய் உட்காருவீங்களா, டேபிள்ல ஓரமா போய் உட்கார்ந்து எழுதுவீங்களா, அதுவே நான் இந்த வீடியோ பாருங்க. அந்த நேரம் உங்களோட நேரமா இந்த வீடியோ பாருங்க. சரியா? அங்க நான் உட்கார்ந்துருக்கேன், எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து நான் போடுறேன், அப்படி பாருங்க. ஃபார்முலா அண்ட் டேட்டா, ஒவ்வொரு டாபிக் மேல காட்டினால ஒரு 15 டாபிக், எல்லா டாபிக்குமே ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும், டேட்டா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். எந்த ஃபார்முலா என்ன கேட்டாலும் தொடணும். கோலத்தோட கன அளவு என்னப்பா, 4/3 πr³ சார். சரிப்பா, அரை கோலத்தோட கன அளவு என்னப்பா, 2/3 πr³ சார். கூமோட கன அளவு என்னப்பா, 1/3 πr² சார். 1/3 πr² சார். சரிப்பா, கனசெவகத்தோட கன அளவு சொல்லுப்பா, a³ சார். கனசெவகத்தோட கன அளவு சொல்லுப்பா, LBS சார். ஃபிங்கர் டிப் ஷார்ட்கட்ஸ் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஏவும் பியும் சேர்ந்து AB XY x + y, A தனியா B தனியா A + B கட்ட XY x - y. டக்கு டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இல்ல, சதவீதமா இருக்கட்டும், இல்ல பெர்சன்டேஜா இருக்கட்டும், அதான் சதவீதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேஷியோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் SI இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் தேவை. ஷார்ட்கட்ல நம்மளே வீடியோ அவ்வளவு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சரியா? லாஜிக் பூஸ்ட். சப்போஸ் ஒரு சம்ல உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரியல, அத ஃபார்முலாவை கொண்டு வர முடியல, இல்ல அந்த சம்ம ஷார்ட்கட்டும் போக முடியலனா, லாஜிக் பூஸ்ட் ஒரு பூஸ்டை ஏத்தி விட்டுறணும். அந்த சம்மை என்ன பண்ணலாம் நான் காட்டுறேன். லைவா ஒரு கேம் விளையாண்டு காட்டுறேன். இந்த லாஜிக் பூஸ்டுக்கு ஒரு கேம் விளையாண்டு காட்டுறேன். சரியா? லாஜிக்கா போட தெரியணும். அந்த சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஆன்சர் கொண்டு வரணும். அப்படி அந்த வாக்கியத்தை படிச்சு அது உள்ளுக்குள்ள நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு போய் ஆன்சர் கொண்டு வரணும். அதான் லாஜிக் பூஸ்ட். சரியா? இந்த 3 என்ன சார், நீங்க சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பின்னாடி ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் திருப்பி லைவா எக்ஸாம்ல போட்டு பார்க்க அந்த போட்டு பார்க்குற சமயத்தில் என்ன தேவைன்னா இந்த 3 தேவை. டேபிள்ஸ்லாம் கண்டிப்பா தேவை. மனக்கணக்கிலே போடணும். இங்க பாருங்க, 42 × 8 டக்குனு போடணும். 6 1 33 முடிஞ்சு. இங்க பாருங்க, 32 × 14 8 2 2 3 8 4 4 448. சரியா? 8 2 12 2 3 அப்படியே நைட்டு ஃபுல்லா போட்டு பார்த்தா கை உடையிற வரைக்கும் போட்டு பாருங்க. ஒரு நோட்டை வாங்குங்க, டேபிள்ஸ்னு ஒரு நோட்டை வாங்கி போட்டு பாருங்க. இந்த டேபிள்ஸ் எவ்வளவு தூரம் போட்டு பார்க்குறீங்களோ, நம்பர்லாம் எவ்வளவு தூரம் போட்டு பார்க்குறீங்களோ, அப்பதான் உங்க நண்பர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், உங்க ஃப்ரெண்ட் ஆயிடும், உங்க அடிமை ஆயிடும். நம்பரை அடிமையாக்கணும் மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட். மேத்ஸ் வரலனா அடிமையாக்குங்க. LHS RHS டீலிங்லாம் மஸ்ட். LHS RHS டீலிங்னா 4x + 8 இங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு 9x + 2 அப்படின்னு இருக்கு. சரியா? இதை என்ன செய்யணும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியணும். இந்த 4x அந்த சைடு கொண்டு போக தெரியணும், இப்படி. இந்த 2 இந்த சைடு கொண்டு போக தெரியணும், இப்படி. அப்ப பிளஸ் இந்த சைடு வந்தா மைனஸ், மல்டிப்ளை இந்த சைடு வந்தா டிவிஷன்,
கீழே அங்கிட்டு போனா மேல, மேல அங்கிட்டு போனா கீழே. இந்த LHSையும் RHSையும் டீல் பண்ண தெரியணும். டீல். மைனஸ் அங்கிட்டு போ, பிளஸ். எக்ஸ் சின்ன எக்ஸ் இங்கிட்டு வா, 9x அங்க 2x இருக்கியா, அப்படியே இங்கிட்டு வா, 9x - 2x. அழகா 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 அப்படி போட்டு 9x - 2x எவ்வளோ, 5x. 8 - 2 என்ன, 6. 5x is equal to 6. அப்ப x is equal to 6/5. x is equal to என்னது, 6/5. That's all. இப்படி இப்படி அழகா அழகா சால்வ் பண்ண தெரியணும். இதான் LHS RHS டீலிங். சரியா? ஸ்டேட்மெண்ட்டை நம்பர்ஸா மாத்த தெரியணும். அதனால இப்போ உங்க சம்ம பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். சம்ம நான் காட்டுறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்பர்ஸ், ஒரு டேட்டாவா மாத்த தெரியணும். நிறைய வாட்டி நானே சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோ சொல்லலாம். நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ், ஒரு சில சம்ஸ் வந்திருக்கேன், அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஒன்று ஆன்சரை கொண்டு வரதுக்கு இந்த 3, அப்புறம் போடுறப்ப இந்த 3, இந்த 6 வச்சுதான் எல்லா சம்ஸும் போட போறேன். எந்த சம்ஸ், எந்த மேத்ஸ் சம்ஸ், நீ எந்த டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் சம்ஸ் எவ்வளோ கஷ்டமான, எவ்வளோ பெரிய ஜாம்பாவன் கொஸ்டினா கூட இந்த 6 தாண்டி போகாது. இந்த 6 தாண்டி போகாது. எடுத்துக்காட்டுக்கு நான் காட்டுறேன். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினா குரூப் 4 லைவ் டெமோ காட்டுறேன். ஏன்னா வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோவிங் சீரீஸ்? பின்வரும் எண் தொடரில் கேள்வி குறியிட்ட இடத்தில் வரவேண்டிய எண் என்ன? 2, 6, 14, 30, டேஷ், 126. சார் இது என்ன மெத்தட் சார்? இந்த சமயம் எப்படி சார் போடுறது? ஃபார்முலால போட முடியாது. இது நம்பர் சீரிஸ் டாபிக். ஷார்ட்கட்டு வாய்ப்பு இல்லை. லாஜிக் பூஸ்ட். சம்ம உங்களால எதுவும் போட முடியலன்னா லாஜிக் யோசிங்க. என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அப்படி என்னவா பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக எக்ஸ். சரியா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஐயோ மேத்ஸ்னால எக்ஸ்லாம் பயப்படாதீங்க. தெரியாத ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியல எக்ஸ், எக்ஸ் தெரியல அது வரைக்கும் எக்ஸ். சரியா? அவ்வளோதான். இப்போ இப்படி பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம்? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 4. 2க்கும் 6க்கும் இப்படிதான் பண்ணணும். இது மாதிரி நம்பர் சீரிஸ் கேட்டால் ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு விட்டுரும். என்ன இல்லைன்னா ஸ்கொயரு கியூப்னு இது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? 8. பொறுமையாக பார்க்கணும். இப்படி 4, 2. ஓகே. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? 16. இப்ப 4, 8, 16 ஒரு வித்தியாசம் கொண்டு வந்துட்டோம். இது 3க்கு என்ன ஒற்றுமைன்னு யோசிக்கணும். மைண்டுக்குள்ள CPU மாதிரி ப்ராசஸ் ஆகணும். இது ஒரு ஸ்டெப் போட்டு இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் ஒற்றுமை என்ன? அட 4 × 2 8, 8 × 2 16. இதான் ஒற்றுமையா? அடப்பாவீங்களா? இந்த எல்லா வித்தியாசமும் அப்படியே 2 பெருக்கல் பலன் இருக்கா? அவ்வளவுதானாடா? அப்ப 16 × 2 என்னவா இருக்கும்? 32 இருக்கும். கேட்டா 32 இருக்கும். அப்ப 2ஓட 4 கூட்டினா 6 வருது, 6ஓட 8 கூட்டினா 14 வருது, 14ஓட 16 கூட்டினா 30 வருது. அப்ப 30ஓட 32 கூட்டினா 62 இஸ் த ஆன்சர். இது ஒரு சாதாரண கேள்விதான். கஷ்டமான கேள்வி கேட்டா கூட இந்த ஸ்டெப், இந்த அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது. சரியா? ஆன்சர் 62. பொறுமை தானே? என்னங்க இப்ப என்னங்க கஷ்டம்? என்னங்க பிடிக்காம, என்னங்க பிடிக்கல உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன பிடிக்கல சொல்லுங்க. மேத்ஸ் பிடிக்கல, என்ன பிடிக்கல? 2 நம்பர் பிடிக்கலையா? 6 நம்பர் பிடிக்கலையா? அழகா இருக்குங்க. என்னங்க அழகா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த வித்தியாசங்கிறது 4, 8, 16 அப்படியே அழகா. ஆனா பாவீங்களா, 2 மடங்கு வச்சு அப்படியே அந்த முடிச்சு அவிழ்க்கிறேன்ல. நீங்க அவிழ்க்கிறீங்களே. அந்த கேள்வி கேட்டவங்க இவ்வளவுதான் ஆன்சர், போப்பா கேள்வி வேற ஏதாவது கேள்வி கொண்டு வா. அப்படி 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 லாஜிக் பூஸ்ட்ல போட்டோமா இல்லையா? லாஜிக் பூஸ்ட்ல போட்டோமா? இப்ப இந்த கேள்வி வாங்க. 2:x. ஏன்னா இங்க 2:2 வரும்னு நினைக்கிறேன். 2:2 வரும், அதாவது ஈக்குவல் டு வரும். சரியா? அது மிஸ் ஆகுது. ஈக்குவல் டு x:32. இது ஒரு ரேஷியோ கொஸ்டின். சரியா? இப்ப இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2:x இஸ் ஈக்குவல் டு x:32. நம்ம இதை ஃபார்முலா மெத்தட்ல, டேட்டா மெத்தட்ல போட போறோம். சரியா? எப்படி? என்ன டேட்டா மெத்தடு? 2 விகிதம் நடுவுல ஈக்குவல் டு இருந்தா அதுக்கு பேர் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, விகிதாசாரம்னு சொல்லுவாங்க. 2 தனித்தனி விகிதம் நடுவுல ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது பேர் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, விகிதாசாரம் சொல்லுவாங்க. விகிதாசாரம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாதிரி ரேஷியோ 2 ஈக்குவலா இருக்கா? இதுல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இத ரெண்டையும் பெருக்கிக்கலாம், நடுவுல ஈக்குவல் டு போட்டுக்கலாம். x × x x², 32 × 2 எவ்வளோ? 64. நடுவுல ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இந்த விஷயத்தை இப்படி மாத்துறது தெரியுதுல உங்களுக்கு? தெரியுதுல? அதுதான் டேட்டா மெத்தட். ஃபார்முலா அண்ட் டேட்டா மெத்தட்ல இத ரெண்டையும் பெருக்கணும்டா. தட்ஸ் ஆல். சரி சரி சார், ஏன் சார் இது 2 பெருக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் பூஸ்ட் இருக்காசான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. 2:x நான் 2/x தானே எழுதுவேன்.
x is to 32 நான் x by 32 தானே எழுதுவேன். ஏன்னா ரேஷியோ ஒண்ணுதான், டிவிஷன் பண்ணாலும் ஒண்ணுதானே. a is to b யும் ஒண்ணுதான், a by b நாலும் ஒண்ணுதானே. அப்ப இப்படி எழுதிட்டேனா, இது இப்படி எழுதிட்டேனா, அதுக்கப்புறம் இங்க இது பெருக்குமா, இங்க இது பெருக்குமா, அப்ப x square is equal to 64 வந்துச்சா. அது எதுக்கு இப்படி எழுதிட்டு இப்படி கொண்டு வரதுக்காக நான் ஸ்ட்ரைட்டா இது ரெண்டு பெருக்குங்க, முடிஞ்சு போச்சு. மேத்ஸ்ல அழகா சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க. மேத்ஸ்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் அப்படிங்குவாங்க. இது ரெண்டையும் பெருக்கணும்பா. இப்போ x ஸ்கொயர் 64னா x என்ன, ரூட் 64, x is equal to 8. இதுதான் LHS RHS டீலிங். இந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போறப்ப ரூட்னு இது பேர் தான் LHS RHS டீலிங். அங்க போட்டால 3 + 3 குள்ள எல்லாம் வந்துரும். சரியா, x 8 ஆன்சர் வந்து 8. x தான் என்ன கேக்குறாங்க 8. ஈஸியான மீடியம் லெவல் क्वेश्चंस பாப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும், அப்பதான் டிஃபிகல்ட் எல்லாம் போக முடியும். சரியா, என்னது இந்த வந்துச்சா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन வந்துச்சா, பார்த்தோன்னா ஐயோ எவ்வளவு பெருசா இருக்கு, அதெல்லாம் இல்ல. படிப்போம் என்ன. அப்ப ஒரு 5 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயமும் ஒன்றை ஒன்று தொடுகிறார் போல் வைக்கப்பட்டுள்ளன. சரி வைங்க. அவற்றின் பரப்பளவுகளின் கூடுதல் 117 பை மில்லிமீட்டர் ஸ்கொயர் எனவும் அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 15 மில்லிமீட்டர் எனவும் இருப்பின் அவ்விரு நாணயங்களின் ஆரங்கள் என்ன? ரெண்டு காயினா, ஒரு 5 ரூபாய் காயினும் 10 ரூபாய் காயினும் பக்கத்துல வந்து ஒட்டி இருக்க மாதிரி வைக்கிறாங்களா. அதாவது இதுதான் ஸ்டேட்மெண்ட்டை நம்பர்ஸா டேட்டாவை மாத்துறதுங்கிறது இதுதான். இங்க பாருங்க, ஒரு 5 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயமும் ஒன்றை ஒன்று தொடுகிறாய் போய் வைக்கப்பட்டுள்ளன. இமேஜினேஷன் போகணும். 5 ரூபாய் காயின் வீட்டில் இருக்கு, 10 ரூபாய் காயின் வீட்டில் இருக்கு, பக்கத்துல ஒட்டி வைக்கிறேன். அப்ப இப்படிதான் இருக்கும் டயக்ராம். சரியா, அவற்றின் பரப்புகளின் கூடுதல் 117 பை. இது என்ன, சர்க்கிள் தானே, வட்டம் தானே. வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, பையா ஸ்கொயரா. அந்த பையா ஸ்கொயரோட கூடுதல் இருக்குல்ல, 2 பையா ஸ்கொயர். ஏன்னா 2 பரப்பளவு 2 பையா ஸ்கொயர் கூடுதல் 117 பையா. எழுதிக்கணும், அப்படியே எழுதிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை டேட்டாவை மாற்ற தெரியணும். சரியா சார், இதுக்கான ஆரம் வேற, இதுக்கான ஆரம் வேற தானே சார். இது குட்டியா இருக்கு, அப்ப குட்டி ஆரம். இது கொஞ்சம் இங்க வரைக்கும் போகுதுல, இதானே ஆரமே. ஒரு வட்டத்தோட ஆரம்ங்கிறது இதுதானே. அப்ப 2 வேற ஆரம்னால இது R1 எழுதிக்கலாம், இது R2 எழுதிக்கலாம். தட்ஸ் இட். அவ்வளவுதான். இது 2, இது வேற ஆரம்ல, இது R1 இது R2. சும்மா நம்மளா வச்சுக்கிறதா. R1 R2னாலும் ஐயோ மேத்ஸ்ல என்ன வித்தியாசமா பயன்படுத்துறாங்களா, இல்ல நம்மளா வச்சுக்கிறதா. தெரியல 1 2 R1 R2. சரியா, அப்புறம் என்னவா, அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 15 மில்லிமீட்டர். மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னா என்ன, இந்த இடத்துல இருந்து இந்த இடம், இது ஃபுல் தூரமும் 15 மில்லிமீட்டரா. அப்படின்னா என்ன, இங்க இருந்து இங்க வரைக்கும் வரதுக்கு R1, இங்கிருந்து இங்க வரைக்கும் வரதுக்கு R2வா. இந்த R1 + R2 தான் 15ன்னு சொல்றாங்க. எப்ப R1 R2 கூட்டினாதாப்பா 15, சொல்லாம சொல்றாங்க. என்ன, இவங்க ஸ்டேட்மெண்ட்ல தானே क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படி டயகிராமா மாத்தி அப்புறம் டேட்டாவை இப்படி எழுதி ஆன்சரை கொண்டு வரோம் பாத்தீங்களா, இதுதான். தட்ஸ் ஆல் மேத்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்படி டயகிராம், டேட்டா, ஈக்குவேஷன் இப்படி மாத்த தெரிஞ்சாலே 95% மேத்ஸ் ஓவர். நானே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். சரியா, ரைட். ஓகே, இந்த கேள்விக்கு இந்த யார் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னு எனக்கு இப்ப கண்ணில் வரணும். இப்ப இந்த ஆள் யார் கேள்வி எடுத்தாங்க, அந்த ஆளை நான் பார்க்கணும். இப்ப ஏன் அப்படின்னா 2 R1 R2 கூட்டினா 15, இந்த 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. அப்ப கையில நமக்கு என்ன கேக்குறாங்க பாருங்க, அவ்விரு நாணயங்களின் ஆரங்களின் முறையே என்ன. 2 R1 R2 என்னன்னு கேக்குறாங்க, R1 R2 என்னன்னு கேக்குறாங்க. சரியா, இப்ப நான் ஏன் இந்த ஆப்ஷன் பார்த்தோன்னே நான் இதை எடுத்தவங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னேன்னா, R1 R2 கூட்டினா 15 தானே, R1 R2 கூட்டினா 15 தானே. இதுல எதை கூட்டினா 15 வருதுன்னு பாருங்க. எதை கூட்டினா 15, 4 8 கூட்டினா 12 வராதா, 8 5 13 வராதா, 12 8 21 வராதா, 6 9 கூட்டினா 15, 6 9 கூட்டினா 15. சரியா, அவ்வளவுதான். 6 + 9 15. சரி சார், எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா இந்த பை R1 ஸ்கொயர் + பை R2 ஸ்கொயர் 117 பையில அந்த பையை வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்தீங்கன்னா R1 ஸ்கொயர் + R2 ஸ்கொயர் = 117 பைன்னு வருதா. இப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிடும். என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ உங்கள்ட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு, R1 + R2 15, R1 ஸ்கொயர் + R2 ஸ்கொயர் = 17. ஏன்னா இதுல எப்படி பார்த்தாலும் நீங்க ஆப்ஷன் தூக்கி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் தூக்கி போட்டா ஆப்ஷன்ஸ் மெத்தட், கடைசி மெத்தட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. இந்த ஏஜஸ் டாபிக்ல அதிகமான சம்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சே போட்டுலாம். 6 9, இந்த 6 9 இங்க தூக்கி போட்டா 6 + 9 15 வந்துருச்சா. அதே 6 9 இங்க தூக்கி போடுங்க. R1 ஸ்கொயர் + R2 ஸ்கொயர் 117 வருதான் பாருங்க. R1ங்கிறது 6, 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36. R2 வந்து 9, 9 ஸ்கொயர் என்ன, 81.
இது ரெண்டையும் கூட்டுங்க 117 வந்துச்சா ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிச்சா இதான் ஆன்சர் தட்ஸ் ஆல் இதான் ஆன்சர் சரியா r1 + r2 15 6 + 9 15 r1 ஸ்கொயர் + r2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் + 9 ஸ்கொயர் 117 ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் முடிஞ்சு சரியா நம்ம ஒரு சம்ம क्वेश्चन ஆப்ஷன் வச்சு வந்துருச்சு அப்படினா டக் டக்னு அடுத்த சம் போய்டுங்க உங்களுக்கு வந்து 25க்கு 25 எடுக்கணும் அது ஒண்ணு ஆப்ஷன் வச்சு போடுங்க இல்ல ஃபார்முலா வச்சு போடுங்க இல்ல ஸ்டேட்மென்ட் வச்சு போடுங்க இல்ல லாஜிக் பூஸ்ட் வச்சு போடுங்க ஷார்ட்கட் வச்சு போடுங்க அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் சரியா The measures of the angles of a triangle are in the ratio 5:4:3 find the angles of the triangle ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க ஒரு முக்கோணங்க இப்படி இருக்காங்க முக்கோணம் டயகிராமா யோசிக்கணும் முக்கோணமா அப்படியே சம்சா முக்கோணம் யோசிக்கணும் முக்கோணத்துல மூன்று கோணங்களின் கூடுதல் அதாவது மூன்று கோணங்களின் அளவு கேக்குறாங்க விகிதம் கொடுத்திருக்காங்க ஒரு முக்கோணத்தோ சின்ன வயசுல படிச்சிருப்பீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஒரு முக்கோணத்தோட உள்ள கூடிய ஆங்கிள்ஸோட சம் கோணங்களின் கூடுதல் எவ்வளவுனா 180 டிகிரி கோணங்களின் கூடுதல் என்ன 180 டிகிரி அப்ப உள்ள கூடிய அந்த ஆங்கிள்ஸ் இருக்குல்ல ஏபிசின்னு வச்சுக்குவோம் இந்த ஆங்கிள்ஸோட கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி எப்பவுமே ஒரு முக்கோணத்துல சரியா 180 டிகிரி இருக்கும் ரைட்டா இப்ப இந்த ஏபிசி தான் இந்த ரேஷியோவா கொடுத்திருக்காங்க நல்லா லாஜிக் பூஸ்ட்ல நல்லா யோசிங்க ரேஷியோனா எப்பவுமே டூப்ளிகேட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஷியோனா டூப்ளிகேட் குமார் அருண் 5:4 விகிதத்தில் உள்ள அவங்கள வயசு வந்து 5:4 5 வயசு 4 வயசா டூப்ளிகேட் என்ன பண்ணா ஒரிஜினல்னா பக்கத்துல எக்ஸ சேர்த்துருங்க ஏதோ நம்பரால பெருக்கணும் அதான் ஒரிஜினல் அது என்ன தெரியல அதனால வந்து 5x + 4x + 3x = 180 சரியா அப்படியே அதை x ஆ கன்வர்ட் பண்ணி அப்படியே கூட்டுங்க 9 12x = 180 கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறேன் சரியா கூட்டினா 12 x = 180/12 இப்ப இந்த இடத்துல எல்லாம் ரெண்டால அடிப்பீங்க ரெண்டால அடிக்க பழகலாம் எப்பயோ 1980களில் முடிஞ்சுங்க ஸ்ட்ரைட்டா அடிங்க 12 × 1 12 கேரி 6 60ல 5 12 x 15ன்னு கிடைச்சிச்சு அவ்வளவுதான் இது x ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படியே கூட்டணும் சரியா ரேஷியோ நீங்க கண்ணுல பாக்குறப்ப x இருக்கிற மாதிரியே தெரியணும் 5:4:3 இருக்காங்க நல்லா பாருங்க 5x 4x 3x அதான் ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் கூட்டினா 180 x கண்டுபிடிச்சிட்டோம் கோணங்கள் கேக்குறாங்களா ஒண்ணு இல்ல கண்டுபிடிச்ச x 15 இருக்குல அதை தூக்கி எல்லா இடத்துலயும் போடுங்க கோணங்கள் வந்துரும் 5x ல போடுங்க 15 × 5 என்ன 75 x 15 இங்க தூக்கி போடுங்க 15 × 4 என்ன 60 x 15 இங்க தூக்கி போடுங்க 15 × 3 என்ன 45 ஆன்சர் வந்து 75 60 45 75 60 45 சரியா சோ அப்படிப்பட்ட ஆன்சர் தான் ஆன்சர் 75 60 ஆப்ஷன் டி ல இருக்கும்னு நினைக்கிறேன் காப்பி பண்ணிட்டீங்களா ஓகே 75 60 45 தட்ஸ் ஆல் The diagonal of a square is 20 cm find its perimeter ஒரு சதுரத்தின் மூலைவிட்டமானது 20 cm அதன் சுற்றளவு என்ன ஃபார்முலா அந்த 3+3 ல ஃபார்முலா யோசிங்க ஒரு ஸ்கொயரோட மூலைவிட்டம்னா இதான் மூலைவிட்டம் இது 20 cm சொல்லிட்டாங்க சரியா ஏனா இது பேதான் பக்கம் ஸ்கொயரோட பக்கம் பரப்பளவு சாரி பக்கம் சைடுங்கிறது இந்த ஏ சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம் அதனால எல்லாமே ஏ இந்த டயகனலுக்கும் சைடுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு diagonal is equal to √2a இதான் ஃபார்முலா மூலைவிட்டம் is equal to √2 into பக்கம் இதான் ஃபார்முலா இப்ப மூலைவிட்டமே கையில கொடுத்துட்டாங்களா இப்ப சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி LHS RHS சொன்னேன்ல அது இப்ப வருது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டோம்ல இந்த சைடு 3ல அந்த ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு அந்த சைடு இப்ப LHS RHS கொண்டு வரேன் இந்த 6 குள்ள சுத்திட்டே இருங்க சரியா diagonalங்கிறது 20 is equal to √2a diagonal இருக்கிற இடத்துல 20 போடுறேன் அந்த இடத்துல 20 போடுறேன் சரியா இப்ப a என்ன வரும் உங்களுக்கு √2 கீழ வந்துருமா 20/√2 னு வரும் 20/√2 னு வரும் சரியா பக்கம் வந்து 20/√2 என்ன கேக்குறாங்க சுற்றளவு கேக்குறாங்க ஒரு சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா 4a தான் சுற்றளவோட ஃபார்முலா சரியா இப்போ நம்மள்ட்ட a வந்து 20/√2 னு இருக்கா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 4a தானே இந்த a 20/√2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுல கலை 20/√2 சரியா 4 × 20/√2 is the answer அப்படி பெருக்கினா என்ன வரும் 80/√2 is the answer 80/√2 is the answer ஆனா அது ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க நீ எப்படிதான் இதான் வேலையே அவங்களுக்கு இதான் வேலை 80/√2 தேடிட்டே ஆன்சர் இருக்காது எல்லா ரூட்டும் மேல இருக்கு பாருங்க இதான் கொடுப்பாங்க அங்கதான் மேத்ஸ்ல முன்னாடி மேத்ஸ் ஞானிகள்ல ஒன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தம்பி நான் இல்ல மேத்ஸ் ஞானிகள் சொல்றாங்க இந்த ரூட்டுங்கிறது கீழே இருந்துச்சுன்னா நீ வந்து
அதை காஞ்சிகேட் மாதிரி எதாவது எடுக்கணும்ப்பா. என்ன சார் அது காஞ்சிகேட்டு, என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த ரூட் 2 கீழே இருக்குல்லப்பா, அப்படி இருக்கக்கூடாதா மேத்ஸ்ல. இந்த ரூட்டுங்கிறது கீழே இருக்கிற ஆன்சரை முடிக்கவே கூடாதா, மேலே தான் இருக்கணுமா. ஆக தூக்கி மேலே போட்டுறாங்க. என்ன செய்யணுங்கிறாங்கன்னா, இந்த ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ, ரூட் 2 தானே அது, அதை என்ன செய்யணும், இப்படி மேலையும் கீழையும் பெருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன வந்தாலும் ரூட் 3 வருதா, ரூட் 3 பெருக்கணுமா. கீழே ரூட் 10 வருதா, ரூட் 10 பெருக்கணுமா. ஆன்சர் அப்படி இப்படி ஆன்சர் முடியவே கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அப்ப 80 ரூட் 2 மேல வந்துருதா, மேல 80 ரூட் 2 வந்துருதா, கீழே ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன 2வா, ரூட் 2 இன்டு ரூட் 2 பெருக்குனா 2வா, 2ஆல 80 அடிச்சா 40ஆ, 40 ரூட் 2வா. ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, ஆன்சர் வந்துருச்சு 40 ரூட் 2. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சோ இங்க ஒண்ணே இன்னும் சார் இதெல்லாம் மேத்ஸ் டஃப்ங்க, இதெல்லாம் மேத்ஸ் டஃப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஐயோ மேத்ஸ் இது என்னது, இது என்னது, கீழே தான் மேலே கீழே பெருக்கணுமா, என்ன பெரிய விஷயமா அது, பெரிய விஷயம் இல்லைன்னு நினைங்க மேத்ஸா. எப்பா டைம் ஒன்று இருக்கா, ஐயோ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா, ஏபிசி போடா கிளம்புறா அப்படி, அவ்வளோதான் பரப்பளவு கனவுல ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி விட்டா முடிஞ்சிடா, கிளம்புடா டிராபிக்கே புரிஞ்சிடா, போங்கடா 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 போங்கடா, தனி வெட்டி கூட்டு வெட்டியா, என்ன வித்தியாச கணக்கு கேட்பீங்க. அப்புறம் என்னப்பா அந்த அது என்னது, அந்த வித்தியாச கணக்கு கேட்டதுக்கு அப்புறம் குவார்டர்லி ஆனுவலி ஆஃபர்லின்னு கொடுப்பீங்களா, போட்டு விட்டுருவேன், நான் போட்டு விட்டுருவேன், அப்படி சொல்லணும் சரியா. நெக்ஸ்ட் in a college the ratio of number of boys to girls is 8:5. if there are 160 girls, the total number of students in the college. ஒரு கல்லூரியில் ஆண் பெண்களின் விகிதம் 8:5, பெண்கள் 160 எனில் கல்லூரியில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன. ஷார்ட்கட் பார்த்தோன்னே தெரியுது, ஷார்ட்கட். எனக்கு பாக்ஸ் மெத்தட் போடணும் போல இருக்கு. பாக்ஸ் மெத்தட் நம்ம கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்க பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னு தெரியும். இந்த மாதிரி சமல பாக்ஸ் மெத்தட் தூக்கி போட்டு விட்டுலாம். என்ன பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னா, ஆணு பெண்களின் விகிதம் 8:5 கொடுத்துருக்காங்களா, அப்பனா என்ன, ஆணு 8 பெண் 5 சரியா. இஃப் there are 160 girls, the total number of students in the college என்னன்னு கேக்குறாங்க. அப்பனா 160 girls அப்படிங்கிறது ஒரிஜினல். ஆண் பெண்ல 8:5 இந்த 5 தான் பெண்கள், 5ங்கிறது பெண்கள்ங்கிறது டூப்ளிகேட். இந்த 5 பெண்கள்ங்கிறது டூப்ளிகேட் நம்பர். ஆனா பெண்கள் ஒரிஜினல் 160 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, அது ஒரிஜினல் சரியா. அப்ப பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னா, இந்த 5ங்கிறது 160னா 5 டூப்ளிகேட், இந்த 5ங்கிறது 160னா இந்த டூப்ளிகேட்ங்கிறதுக்கு இந்த ஒரிஜினல்னா, இந்த கேர்ள்ஸ் டூப்ளிகேட்டுக்கு இந்த கேர்ள்ஸ் ஒரிஜினல்னா, கேள்வி என்ன கேக்குறாங்க, மொத்த மாணவர்கள்னா இந்த 8யும் 5யும் டூப்ளிகேட்டே கூட்டுங்க, டூப்ளிகேட்டோட மொத்தம் பாருங்க, 8யும் 5யும் கூட்டினா 13. இது டூப்ளிகேட்டோட மொத்தம், இது கேர்ள்ஸ் டூப்ளிகேட், இது மொத்த டூப்ளிகேட், இது கேர்ள்ஸ் ஒரிஜினல். அப்ப இங்க என்ன வரும், மொத்த ஒரிஜினல் எக்ஸ் சரியா. இந்த 5ங்கிறது 160னா மொத்தம் 13 டூப்ளிகேட்ங்கிறது என்ன ஒரிஜினல். இதான் பாக்ஸ் மெத்தட். இதுனா என்ன, இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணுமா, எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிராஸாக நம்பரை கீழே போட்டுக்குங்க, மீதி 2யும் பெருக்குங்க சரியா, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5ஆல் அடிங்க, 5×3 12, 32 வாடி போகும், 32 × 13 பெருக்குங்க சரியா, 320 96 6 1 4 416 வரும். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நீங்க பொறுமையா பெருக்கி பாருங்க, ஆன்சர் வந்துடும். பொறுமையா பெருக்கி பாருங்க, ஆன்சர் வந்துடும் சரியா. ரைட். ஸோ இது என்ன, இப்படி எந்த சாயல்ல கேட்டாலும் அது பேர் பாக்ஸ் மெத்தட். எல்சிஎம் ஆஃப் 2/3 and 5/9 இஸ் வாட். ஃபார்முலா மெத்தட். அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்ன, ஃபார்முலா அண்ட் சொல்யூஷன். 2/3க்கும் 5/9க்கும் என்ன சார் இவ்வளோ பெருசா எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பெருசா எழுதுனாதான் நம்பிக்கை வரும். இது என்ன சார் கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும், அதெல்லாம் ஓடும். இப்ப பெருசா எழுதுங்க எப்பவுமே. நோட் எடுத்து பெருசா 2/3 நோட்டு டக்குன்னு போயிடுமே சார், போட்டோம் 25 எடுக்கணும். இப்ப நீங்க கவனிங்களே, சின்னதா எழுதுன ஒரு இன்ட்ரெஸ்டே வரலையே, ஒரு ஈர்ப்பே இல்லையே, என்ன சின்னதா இருக்கு அப்படி. இப்ப நீங்க டிவில ஒரு படம் பாக்குறீங்க, தியேட்டர்ல பாக்குறீங்க, தியேட்டர் தான் அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு, அப்படியே பூஸ்ட் ஆகுது. ஏன், பெருசா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும் சரியா, இப்படி இருக்கணும். இப்ப இதுக்கு வந்து என்ன கேட்கறாங்க, மீசியம் எல்சிஎம் கேட்கறாங்க. எது சார் இவ்வளவு எமோஷனா கத்துறீங்க, என்ன பண்றது எல்சிஎம். இப்ப இதுக்கு ஒரு ஃபிராக்ஷன், ஒரு பின்னத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன ஃபார்முலானா, மேல நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க.
பை HCF ஆஃப் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது மேல வந்து மீசியம் எடுக்கணும், கீழே மீப்போவா எடுக்கணும். சரியா? அப்படி எடுத்தோம்னா எல்சிஎம் ஒரு ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்க HCF எடுத்தாலே போதும். அது எல்சிஎம் எடுத்த தான் கணக்கு. சரியா? இப்ப மேல 2க்கும் 5க்கு எல்சிஎம் என்ன 10 தானே, 2க்கு 5க்கு எல்சிஎம் 10. சரியா? கீழே 3க்கு 9க்கு HCF என்ன 3, சின்ன நம்பர் 3, அதுல 9 போகும். சரியா? 3. ஆன்சர் வந்து 10/3 இஸ் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். The difference between the length and breadth of அப்படியே ஏரியா வால்யூம் டாபிக் வந்துச்சு, சிம்பிளிஃபிகேஷன் அதாவது என்ன சொல்றது சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்துச்சு, ரேஷியோ டாபிக் வந்துச்சு, HCF LCM டாபிக் வந்துச்சு, அப்படியே விதவிதமா பர்சன்டேஜ் டாபிக் வந்துச்சு. விதவிதமா முடிக்கணும். சரியா? ஒரு செவ்வகத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர், அதனுடைய சுற்றளவு 206 மீட்டர் என செவ்வகத்தின் பரப்பு என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி நம்பர்ஸ் டேட்டாவா எழுத தெரியணும். இங்க பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர். ஒண்ணு இல்ல, சிம்பிள். ஒரு செவ்வகம் அதுல நீளம் Lன்னு வச்சுக்கலாம், அகலம் Bன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறது தான் முக்கியம் மேத்ஸ்ல. அதுக்குள்ள வேறுபாடு என்னன்னா 23. சரியா? அப்படியே இப்படி பெருசா அப்படி எழுதணும். அதன் சுற்றளவு என்ன சொல்றாங்க 206. அப்ப செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன 2 × L + B. அதாவது மொத்தமா கூட்டினா சுற்றளவு அது எவ்வளவு சொல்றீங்க 206ன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு கேக்குறாங்க. பரப்பளவுனா என்னது L × B என்னன்னு கேக்குறாங்க. LB என்னப்பா, Lலும் B பெருக்குனா என்னப்பான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் Lலும் B கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இதை பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்படியே என்னடா வித்தியாசமாகுன்னு யோசிக்க கூடாது. இப்ப வந்து இந்த 2 கீழே கொண்டு வரணும். சோ அப்ப L + B = இந்த 2 இங்க கீழே வந்துச்சுன்னா 103ன்னு வரும். இப்ப L + B 103 வந்துச்சா, அந்த 2 கீழே கொண்டு வந்துட்டானா LHS RHS டீலிங் இதா, LHS RHS டீலிங் இதுதான். சரியா? ஆல்ரெடி L - B என்ன இருக்கு 23 இருக்கா, 23 இருக்கா. இப்ப லீனியர் ஈக்குவேஷன் இதை சால்வ் பண்ண தெரியணும். என்னன்னா இந்த BB கேன்சல் ஆயிடும், அதை ஆட் பண்ணணும். L + L 2Lன்னு வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணா 126ன்னு வரும். 126 வரும். சோ 2L = 126னா L வந்து 63, 2 கீழே போச்சுனா L 63, L 63 வந்துருச்சா, 63 வந்துருச்சு. இப்ப L 63. சரி, L 63. இப்ப ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி B கண்டுபிடிக்கணும். இப்ப L இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் 63 + B = 103. அப்ப B = 103 - 63. 103 - 63 40. B 40 வந்துருச்சா, L 63 வந்துருச்சா. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 40 வந்துருச்சா. இப்ப L 63, B 40. அப்படியே இங்க என்ன கேக்குறாங்க LB கேக்குறாங்களா, 63 × 40 பண்ணா ஆன்சர். ஏன்னா பரப்பளவு தானே கேக்குறாங்க, செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா LB தானே. 63 × 40 பண்ணா ஆன்சர். நாம் 0 வந்துரும். நாம் 12 2520. ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல். சரியா? அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாத்துங்க. சோ ஸ்டேட்மென்ட்டை டேட்டாவை மாத்திட்டோம், LHS RHS டீல் பண்ணிட்டோம். அந்த 3 + 3 குள்ளேயே தான் நான் சுத்திட்டு இருப்பேன். சரியா? ஏன்னா அதான் விதி. இந்த சம பாருங்க, ஆண்டு கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அசல் 640 ஆனது 774.40 ஆக கிடைக்க பெற்றால் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இப்ப இந்த சம் வந்து கூட்டு வட்டி சம்னாலே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் பேரு பெர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லுவேன். சரியா? அதாவது பிரின்சிபல் அசலை இப்படி எழுதிக்கணும். இப்படி எழுதிக்கிட்டு அப்படியே ரேட் கொடுத்துருப்பாங்க. இந்த சம்ல ரேட் தான் கேட்கறாங்க. ரேட் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரேட் அப்படியே இந்த பிரின்சிபலுக்கு எடுத்துட்டு கீழே வைக்க வரணும். ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியா? இல்ல ரேட் தான் கேட்கறாங்க, கீழே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 774.40 வரணும்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் சொல்லிட்டு வருஷம் கொடுத்துட்டாங்க. ரேட் தான் கேட்கறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷனை வச்சு போடலாம். ஓரளவுக்கு ஆப்ஷன் வச்சு போனா 4 ஆப்ஷன் செக் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் செக் பண்ணால நமக்கு ஓரளவுக்கு ஒரு கணிப்பு கணிக்கலாம். கவனிங்களே, இப்ப 5% எடுப்போமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். 640க்கு 5% எப்படி எடுக்கிறது? 640க்கு 10% வந்து 64. 640 10% 64. 64 ரெண்டா பிரிச்சீங்கன்னா 5%. அப்ப 64 பாதியா பிரிச்சீங்கன்னா 32 எடுங்க. 672 ஒரு வருஷத்துக்கான மொத்த தொகை வந்திருக்கு. சரியா? ஒண்ணு இல்லங்க, 640க்கு 5% எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே போட்டு இது வருதான்னு பாக்குறாங்க. இது வருதான்னு பாக்குறேன் இந்த அமௌண்ட். சரியா? ஒரு வருஷம் முடிஞ்சு 672க்கு 5% எடுங்க. இப்ப நீங்க இதுக்கு எக்ஸாக்ட்டா 5% எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 672க்கு தோராயமா 10% என்ன 67. 67 பாதியா பிரிச்சா என்ன, அதுவும் தோராயமாவே யோசிங்க. 67 பாதியா பிரிச்சா என்ன ஒரு 32 33 வருமா? 33 வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட 33 ஆட் பண்ணா நமக்கு வந்து 705 தானே வருது. 705 தானே வருது. இங்க இருக்கிறது 774. எப்பா 70 அதிகமா இருக்கு.
நம்ம 2 வாட்டி 5% எடுத்துட்டோமா, நமக்கு 705 தானே வருது தோராயமா பண்ணா. இங்க 774 இருக்கே, 70 அதிகமா இருக்கே. அப்ப 5% ஆன்சர் இல்ல, பக்கத்துல 6% ஆன்சரா இருக்காது. எப்படி 5 பக்கத்துல தான் 6 இருக்கு. அப்ப 6% நீங்க எடுத்து பண்ணா கூட 710 720 கிட்ட தானே போவீங்க. இங்க 774 இருக்கு, 6% ஆன்சர் இருக்காது. ஏதாச்சும் 7% ஆன்சரா இருக்காது. 10% போட்டு பார்ப்போம், 10% போட்டு பார்ப்போம். சரியா, 640க்கு 10% 2 வருஷத்துக்கு எடுத்து பார்ப்போம். 640 10% 64, 704 ஒரு வருஷம் முடிஞ்சு. 704க்கு 10% 70.4, 10% லாஸ்ட் ஸ்டேஜ் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். சரியா, 774.4 வந்துச்சா, வந்துச்சா. 10% இஸ் த ஆன்சர், 10% இஸ் த ஆன்சர். ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணாலே அதை வச்சு நீங்களே ஜட்ஜ் பண்ணிடலாம் இதெல்லாம் இருக்காது ஆன்சர்னு சொல்லிட்டு. சரியா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் மெத்தட் பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா மெத்தட்ல போடலாம். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் மெத்தட் பெஸ்ட். சரியா, எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் மெத்தட் பெஸ்ட். If 20 men can build 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா என்னன்னா m1 d1 divided by w1 is equal to m2 d2 divided by w2. எந்த ஒரு சம்ல ஆட்கள் நாட்கள் வேலை கொடுத்து திரும்ப ஆட்கள் நாட்கள் கொடுத்து வேலையை கேட்கறாங்க, இந்த மாதிரி சம் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்முலால போடலாம். wனா செய்யற வேலைன்னு அர்த்தம். அதான் இங்க என்ன வேலை, 112 மீட்டர் கட்டி முடிக்கிறாங்களா அதான் வேலை. சரியா, எம்னா ஆட்கள் அர்த்தம், செய்யற ஆட்கள். டினா நாட்கள் அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டினே ரெண்டா பிரிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டா பிரிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க எல்லாமே வந்து 1 சீரிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க எல்லாமே 2 சீரிஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது. போட்டா உங்களுக்கு தெரியுமே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் சீரிஸ் 20 மென்னா அப்ப m1 அது m1 20. d1 அது 6 நாட்களா, அது d1 6. முன்னாடி என்ன இருக்கு 112 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, அது w1. சரியா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ அங்கிட்டு இருக்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கடைசியாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 25ங்கிறது m2 25. 3 நாட்கள்ங்கிறது d2. ஏதாவது ஒன்று கேட்கணும்ல, w2 தான் கேட்குறாங்க, w2 தான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ரெண்டாவது அதாவது அந்த கடைசி இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ w2 மேலே வந்துருமா, 25 × 3 இந்த 112 இங்க போகுமா, இதான் LHS RHS டீலிங் வருதா, வருதா LHS RHS டீலிங். 112 மேல போதா, 26 இப்படி கீழே வந்துருமா. இப்படி அடிச்ச ஆன்சர் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சிடுறேன், நீங்க கொஞ்சம் மெதுவா அடிங்க. 5 வாட்டி போகும், 5 4 வாட்டி போகும், 3 2 வாட்டி போகும், 2 56 வாட்டி போகும், 2 2 வாட்டி போகும், 2 28 வாட்டி போகும், 2 14 வாட்டி போகும், 14 5 70. 70 இஸ் த ஆன்சர். சரியா, 70 இஸ் த ஆன்சர். நீங்க கொஞ்சம் பொறுமையா அடிச்சு பாருங்க. ஆன்சர் வந்து 70, ஆன்சர் வந்து 70. சரியா, ஆன்சர் வந்து 70. 5 5 5 4 3 2 4 2 2 2 56 2 28 28 2 14 14 2 5 ஓகே 70. சரியா, ஓகே. The radius of a circular park is 63 மீட்டர். Find the cost of fencing. ஃபென்சிங் போடுறாங்களா, ஏதாவது ஒரு கொஸ்டின் பரப்பளவு கனவுல என்ன சர்க்குலர் தானே, இதை சுத்தி ஃபென்ஸ் போடுறாங்களா. இது மாதிரி சுத்தி ஃபென்ஸ் போடுறதுனால சுற்றளவுன்னு அர்த்தம். ஃபென்ஸ்ன்னு கேட்டாலே சுற்றளவு. ஏன்னா அதாவது வேலின்னு சொன்னாங்களே சுற்றளவு, சுற்றளவுன்னு ஞாபகம் வச்சுங்க. எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க. ரேடியஸ் வந்து குத்துறாங்களா 63 மீட்டரா, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 63 மீட்டர் குத்துறாங்க. சரியா, ஃபென்ஸ் போடுறதுக்கு 1 மீட்டருக்கு 12 ரூபாயா. ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிங்க. ஃபென்ஸ்னாலே சுற்றளவு. சர்க்கிளுக்கு சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2πr 2 × π × r. சுற்றளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சரியா, ஃபென்ஸ்னாலே சுற்றளவு, சுற்றளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்ப 7 9 வாட்டி போகும். ஏன்னா 22 × 2 44 44 × 9 36 3 36 39 396 மீட்டர் வருது. சரியா, சுற்றளவு எவ்வளவு வருது, 396 மீட்டர் வருது. இப்ப இந்த சர்க்குலர் பார்க், இந்த பூங்காவோட சுற்றளவு வந்து 396 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த சுற்றளவு 396 மீட்டர். சுத்தி நீங்க அளந்தீங்கன்னா டேப் எடுத்து 396 மீட்டர். இப்ப நான் கடைக்கு போய் ஃபென்ஸ் வாங்குறதுக்காக வேலி வாங்க போறேன். அவன் என்ன சொல்றான்னா 1 மீட்டர் 12 ரூபாங்கிறான். இப்ப எனக்கு 396 மீட்டருக்கு நான் வந்து வேலி போடணும். 1 மீட்டர் 12 ரூபாங்கிறான். 1 மீட்டர் விலை என்ன அண்ணே, 1 மீட்டர் விலை என்ன 12பா, இந்த கம்பி 12 ரூபாப்பா, 1 மீட்டர் 12 ரூபாப்பாங்கிறான். அண்ணே 396 மீட்டர் என்னோட பார்க் இருக்குண்ணே, அங்க வேலி போடணுண்ணே, எவ்வளோன்னு பாருங்கண்ணேன்னு சொன்னா அந்த கடைக்காரன் என்ன போடுவான், 1 மீட்டர் 12 ரூபானா 396னா 396 × 12 தானே, 396 × 12 பண்ண ஆன்சர் வந்துரும்ல. சரியா, 6 × 2 எதுல முடியும், 2ல முடியுமா, எல்லா ஆப்ஷனும் 2ல தான் முடியுது. அட என்னங்கடா 2 ஆப்ஷன் 2ல தான் முடியுது, ஏதோ போட்டு தான் ஆனும் போலயே. சரி ஓகே, 396 12 போடுவோம் இருங்க. இது வரைக்கும் ஓகே தானே, இது வரைக்கும் ஓகே தானே. 396 × 12 பெருக்கெல்லாம் ஜாலியாக பெருக்கணும்.
12 1 18 19 1 2 7 6 9 3 2 5 1 10 17 1 4 4 7 5 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அழகான சம் சரியா. அடுத்த சம். ஒரு இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்கு. மூத்தவரின் தற்போதைய வயது என்ன? என்னங்கடா மூத்தவர் இளையவர்னு உங்களுக்கே தோணும்ல, கடுப்பா வரும்ல. என்னங்கடா இது 15 ஆண்டு முன்பு பின்புங்கிறீங்க, போங்கடா அப்படின்ட்டு. இருங்க ஆப்ஷனை வச்சு போவோமா, ஜாலியா போவோமா, கேம் விளாடுவோமா? ஆப்ஷன் வச்சு போவோம். மூத்தவரின் தற்போதைய வயது கேட்குறாங்களா? அப்ப இது எல்லாமே மூத்தவரோட வயது சரியா. மூத்தவரோட வயது எல்டர் மூத்தவரோட வயது தான் அந்த கொடுத்துருக்காங்க. 25 கொடுத்துருக்காங்க, 35 கொடுத்துருக்காங்க, 45 கொடுத்துருக்காங்க, 55 கொடுத்துருக்காங்க சரியா. இது எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட். இப்ப கொஸ்டின் படிங்க. இரு நபர்களின் வயது வித்தியாசம் 10. அப்ப 2 பேர் இருக்காங்களா, மூத்தவர் இளையவர். 2 பேருக்கு வயசு வித்தியாசம் 10ங்கிறாங்க. இப்ப மூத்தவரோட லிஸ்டா எழுதிருக்கீங்களா? மூத்தவர் வயசு 25னா இளையவர் வயசு வந்து 10 வித்தியாசம்னா 15 தானே இருக்கும். அப்படியே இளையோட வயசு லிஸ்டா எழுதிடுவோம். 35னா இது 25 இருக்குமா இளையவர், 45னா இன்னும் 35 இருக்குமா, 55னா 45 இருக்கும். இப்போ இதுல எது ஆன்சர் தெரியல, நல்லா அவங்க சொல்ல நம்ம பண்ணுவோம் சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டோம், அடிச்சிருங்க. ரெண்டாவது 15 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்தவரின் வயது இளையவரை விட 2 மடங்குறாங்க. அதாவது இங்க 2 செட்டா இருக்கு, செட்டா இருக்கு. இப்ப ஏன்னா இது எது வேணா ஆன்சரா இருக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்பா. இப்ப இது இல்லாம பிரசன்ட் ஏஜ், தற்போதைய வயசு இவங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இளையவரை விட 2 மடங்கு மூத்தவரா. அப்ப என்ன செய்வோம், எல்லாத்தையும் 15 மைனஸ் பண்ணுவோம். இப்ப இந்த செட்டை பாருங்க. 25ல இருந்து 15 போச்சுன்னா எவ்வளோ, 10. 15ல இருந்து 15 போச்சுன்னா என்ன, 0. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 0னா என்ன ஆன்சரா இருக்குமா சரியா. அப்ப இந்த ஆப்ஷன் ஆன்சர் இல்ல. இப்ப இதை பார்ப்போம். 35ல இருந்து 15 கழிச்சா எவ்வளோ, 20. 15 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போறேன் நான். ஏன்னா 15 வருஷம் முன்னாடி தானே 2 மடங்கு. 15 வருஷம் முன்னாடி 20. இவன் 15, இந்த இளையவன் 15 வருஷம் முன்னாடி எவ்வளோ, 10. 15 கழிச்சா போதும், 10. இங்க வாங்க. இதுல இருந்து 15 கழிச்சு 10 வந்துருச்சா. இந்த மூத்த வந்து 15 கழிச்சு 20 வந்துருச்சா. இப்ப 10 20 எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அட்ரா வந்துச்சு. 2வது ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருச்சு. 3வது வராது. நீங்க 3வது ட்ரை பண்ணி பாருங்க, வராது. 4வது ட்ரை பண்ணி பாருங்க, வராது. வந்துருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 மடங்கு. நல்லா இருக்குல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2 மடங்கு சரியா. அப்ப 2வது ஆன்சர், அதாவது 35 ஆன்சர். 35 ஆப்ஷன் பி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் சரியா. அடுத்து ஜாலி இதென்ன, இன்னும் 2 சம் பார்ப்போம். 9 எண்களின் சராசரி 50. முதல் 5 எண்களின் சராசரி 54 மற்றும் கடைசி 3 எண்களின் சராசரி 52 எனில் 6வது எண் என்ன? சராசரி டாபிக். சராசரி ஃபார்முலா தெரிஞ்சா போதும். 9 எண்களின் சராசரினா 50 இங்கிட்டு போட்டு 9 போடுங்க, மேல சம் போடுங்க. ஏன்னா சராசரி ஃபார்முலா தெரியும்ல, சம் டிவைடட் பை n. அப்ப சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 50 × 9 450ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா. இதெல்லாம் ஈஸிங்க. முதல் 5 எண்களின் சராசரி 54. அப்ப 5 எண்களின் சராசரி 54னா 5 எண்களுக்கு சம் கண்டுபிடிக்கணும். அப்ப 5 எண்களுக்கு சம்னா பெருக்குனீங்கன்னா 20 270 வரும் சரியா. கடைசி 3 எண்கள்னா 3 எண்களுக்கான சம் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளவு, சராசரி 52. அப்ப 3 எண்களுக்கான சம் எவ்வளவு வரும், 156ன்னு வரும். சம் 3, சம் 5, சம் மொத்தம் சரியா. மொத்தம் 9 எண்களின் கூடுதல் 450ங்க. அதுல 5 எண்களின் கூடுதல் 270ங்க. கடைசி 3 எண்களின் கூடுதல் 156ங்க. நடுவுல எண் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 5 எண்களும் இந்த 3 எண்கள், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு 8 எண்கள் தான் கிடைக்கும். 8 எண்கள் தான் இருக்கும். இது ரெண்டையும் கூட்டுங்களேன். 6 2 1 426 வருதா. இது வந்து 8 எண்களின் கூடுதல். இது 9 எண்களின் கூடுதல் சரியா. இது 8 எண்களின் கூடுதல். அந்த ஒரு எண் என்னன்னு கேக்குறாங்க, அந்த 6வது எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன செஞ்சா ஆன்சர் வரும், இது 9 எண்களின் கூடுதல், இது 8 எண்களின் கூடுதல். இது ரெண்டு என்ன செஞ்சா ஆன்சர் வரும், கழிச்ச ஆன்சர் வருமா. சோ ஆன்சர் வந்து 36 ஆப்ஷன்ல இல்ல. தப்பு உண்டா பார்ப்போம். 20 270. இதை கூட்டினது 6 2 1 426 6 156. இது 450. இது 156. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ, 6 12 1 7 5 12 தானே. 12 1 426. ஒரு நிமிஷம் 426க்கும் 450க்கும் இது இல்ல 36 இல்ல, இருங்க 30 24 ஆப்ஷன் பி சரியா. நான் பாட்டுக்கு அது வேற மாதிரி யோசிச்சேன். சரி 36 எங்கன்னு யோசிச்சேன். சரி இல்ல 24 சரியா. கழிச்சா 24 தானே வரும். 24 ஆப்ஷன் பி ஆன்சர் சரியா.
ரைட் ரைட் ரைட். இந்த சம கவனிங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 117, ab வந்து 54னா வேல்யூ ஆஃப் இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா டேட்டா மெத்தட். சரியா? இங்க பாருங்க, அல்ஜிப்ரா படி போட்ட ஆன்சர் வந்துரும். இப்போ இங்க பாருங்க, a பிளஸ் பியும் a மைனஸ் பியும் கேக்குறாங்களா? ரெண்டுக்குமான ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. கரெக்டா? அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் போட்டு காட்டுறேன். ஏன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் என்ன? 117. இந்த இடத்துல 117 போட்டா உங்களுக்கு போதும். சரியா? இப்போ ab என்ன? 54. இந்த இடத்துல 54 போடுறேன். அதான் நடுவில் பிளஸ் இங்க போட்டுக்கிறேன். 2 × 54 போடுறேன். அப்ப என்ன வரும்? 117 பிளஸ் 108 வரும். 8 108. இது ரெண்டையும் கூட்டினா 15 1 225 வரும். இது ரெண்டையும் கூட்டினா 225 வரும். இது வந்து a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரை போட்டேன். இப்போ அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரை போடுவோம். அதே மாதிரி a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கா? ஏன்னா அப்ப 117 எழுதிக்கங்க. மைனஸ் நடுவில் இருக்கு. இங்க பிளஸ் பதிலா இங்க மைனஸ் இருக்கு. மற்றபடி 2 × ab தான். 2 × 54 தான். ஸோ 117 மைனஸ் 108 வரும். 117 மைனஸ் 108. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 9 வரும். சரியா? மைனஸ் பண்ணா 9. அப்ப a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து 225. ஞாபகம் வச்சுங்க, ஹோல் ஸ்கொயர் தான். இன்னும் a பிளஸ் b தனியா கண்டுபிடிக்கல. a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து 225. சரியா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து 9. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து 9. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் 225, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் 9 கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கேக்குறது a பிளஸ் b பை a மைனஸ் b தானே? அப்ப ஸ்கொயர் இங்க இருக்க கூடாது. LHS RHS டீலிங் தெரியுதுல? ஸ்கொயர் அந்த சைடு போனா ரூட்டா மாறுமா? 225க்கு ரூட் என்ன? 15. அப்ப a பிளஸ் b வந்து 15. சரியா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் 9. ஸ்கொயர் அந்த சைடு போனா ரூட் 9 என்ன? 3. a மைனஸ் b 3. 15/3 5 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே தானங்க? ஓகே. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இந்த சம்ல ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். சரியா? லாஸ்ட் சம். இந்த சம்மோட முடிச்சிடலாம். சரியா? டைம் என்ன? 42. ஓகே. இந்த சம் 40 நிமிஷம் அப்படியே ஃபுல்லா முடிச்சோம். 40 நிமிஷம் 15 சம் ட்ரிக் முடிஞ்சு. சரியா? அப்படியே ஆயிக்கணும். சரியா? 25. LCM of two numbers is 2079, then HCF is 27. First number is 189, then the second number is என்ன? இரண்டு எண்களின் மீசரு பொது வகு எண் 2079, மீப்பரு அவர் முதி எண் வந்து 189. ரைட். ஓகே. ஏதோ பண்ணுங்க. என்னவா நமக்கு தெரியும் எல்சிஎம் ஃபார்முலா மெத்தட் வந்துருங்க. LCM and HCFங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன்கிறது மீசிமாவும் மீப்போவும் பெருக்கல் பலனுக்கு சமம் நமக்கு தெரியும். LCMங்கிறது 2079 இங்க போட்டுங்க. HCF 27 போட்டுங்க. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். LCM 2079, HCF 27 இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்புறம் ஒரு நம்பர் 189ட்டாங்க, இன்னொரு நம்பர் தெரியல, எக்ஸ்னு வச்சுக்குவோம். சரியா? எக்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கிட்டு 2079 LHS RHS டீலிங் பண்றேன். இப்ப சரியா? கீழே 189 கீழே கொண்டு போயிட்டேன். ஏன்னா 189 கீழே கொண்டு போயிட்டேன். ஓகே. இப்படி இருக்கு ஆப்ஷனு. சரி, 9 அடிப்போம். 9 3 வாட்டி 9 21. பார்த்தாலே 9 அடிக்கணும் போது தோணுச்சு. சரியா? இப்போ ஏதோ அடிங்க. 7 அடிப்போமா? 7 3 வாட்டி. 7 வந்து 7 2 14, கேரி 6, 7 9 7 63, 7 வாட்டி போகும். திரும்ப 3 அடிங்க. 9 3 27, 9 3 27. சரியா? அப்போ 99 × 3 வந்து 297 இஸ் தி ஆன்சர். 297 இஸ் தி ஆன்சர். 297 இஸ் தி ஆன்சர். ரைட்டா? 297. அதுக்கு இதுவே 7 வாட்டி போகும். 7 அடிச்சிடலாம். சரி, ஓகே. 297 இஸ் தி ஆன்சர். 7 2 ஆமா ஆமா 297 இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3+3 மெத்தடுக்குள்ளதான் எல்லா 25 சம்மும் வரும். எப்படியும் நீங்க வந்து அடிச்சு தூக்கணும். 25 எடுக்க வேண்டியது அவசியம். சரியா? நம்மளும் அதை நோக்கி தான் பயணம் மேற்கொள்கிறோம். அதனால வந்து கரெக்டாக இந்த 15 சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.